வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரகுராம் வீட்டுக்கு ஆப்பு வச்ச நம்ம புவனாவை சும்மா விடுவாங்களா? நம்ம ரகுராம் ரத்தின வாத்தியார்னி ஒருத்தரை ஏமாற்றி தான் புவனா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை, புவனா இருக்க வீட்டை அந்த வாங்கியிருக்கா. அவள் ரூபா கொடுக்கேன்னு சொல்லி ரூபாயும் கொடுக்கல, அவள் பித்தலாட்டம் பண்ணி தான் செய்தா அப்படின்னு உள்ள விஷயத்தை மாயா கிட்ட போட்டு உடைக்க வக்கீலாட்டு இருக்கக்கூடிய மாயா தன்னோட பவரை காட்டுறாங்க. ரத்தின வாத்தியார்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம புவனாவுக்கு அவரை கூட்டி செக் வைக்கிறாங்க. இது ஏன் வீடு அப்படின்னு அவருக்குள்ள உரிமையை வாங்கி கொடுக்குறாங்க. என்ன இப்போ உன்னோட வீடு உன் கையை மீறி போக போகுது, இப்போ உன் வீட்டை இடிக்க போகிறான். உன் வீட்டை இடிக்காமல் இருக்கணும்னா நீ எங்கள் வீட்டில் கோர்ட்டிலேருந்து ஒட்டிட்டு போன அந்த நோட்டீஸை உன் கையால் கிழிச்சு போடணும் அப்படின்னு நம்ம ரகுராம் அழகாக ஒரு ஆப்பை தூக்கி வச்சு நம்ம புவனா வேறு வழி இல்லை, வசமாக சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க தில்லுமுள்ளு வேலையெல்லாம் செல்லுபடியாமல் போகுது. நம்ம ரகுராம் வீட்டை பாதுகாத்துறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இனி இந்த வீட்டுக்கு நம்ம உரிமை நம்ம வீட்டில் சிவரஞ்சனியின் பையன் அந்த ஜீவாவுக்கும் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் போல் அவனுக்கும் உரிமை இருக்குது, அவனுக்கும் இதில் ஒரு ஷேரை கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ரகுராம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம புவனா நிச்சயமாக கதிர் தான் அந்த ஜீவா, கதிரை விடக்கூடாது. இந்த இவ்வளோ தூரம் என் வீட்டுக்கே இந்த மாயா ஆப்பு வச்சுட்டால இந்த ரகசியத்தை நான் எப்படி நீங்கள் உண்மை ரகுராமுக்கு கதிர் தான் இந்த மருமகை உண்மையாட்டே அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி கதிரை உயிரை எடுத்துடணும், காலி பண்ணிடணும். அவன் நொந்து அணுவா ரகுராம் சாகணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. மண்டை பிச்சுக்கிட்டு நம்ம புவனா. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோன்னா எப்படியாவது நம்ம வீடை காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னு ரகுராம் இந்த புவனா ஆட்களை கூட்டிகிட்டு வச்சு இதெல்லாம் பர்மா தேக்கலானது, இதெல்லாம் உடச்சி தள்ளிட வேண்டியதான், இதெல்லாம் நீங்களே ஒரு விலையை போட்டு எடுத்துக்கிடுங்க அப்படி இப்படின்னு சொல்ல நேரம் அந்த புவனாவுக்கு வீட்டுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு ரகுராம் 20 வருஷத்துக்கு முன்னாடி புவனா பண்ண பித்தலாட்டத்தை மாயாட்ட சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பாரு, இந்த புவனா இருக்க வீடு மட்டும் அவளோடக்கு சொந்தமானது இல்லை, ரத்தின வாத்தியார்னு ஒருத்தர இருக்க வீடு. அதை ஏமாற்றி அவருக்கு நான் உங்களுக்கு ரூபா தருவேன், நீங்கள் எனக்கு விலைக்கு தாங்கன்னு கேட்டுக்கிட்டு ரூபாயும் இந்த புவனா கொடுக்காம தான் ஏமாற்றி அந்த வீட்டை வாங்கியிருக்கா. சரி பெரியப்பா, இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு உள்ள விஷயத்தை கேட்டுக்கிட்டு நம்ம மாயா வக்கீல்லாட்டு அவங்க களம் இறங்குறாங்க. இப்போ ரத்தின வாத்தியார்ட்ட பேசுகிறாங்க. உங்கள் வீட்டு வாங்கி தரேன் அந்த புவனாட்ட இருந்து, அவள் ஏன்னா எங்கள் வீட்டையே கையடிச்சிட்டா, அவள் எங்கள் வீட்டில் கோர்ட்லேருந்து நோட்டீஸை கொண்டு வச்சு இது அவளுக்கு சொந்தமானதுன்னு எங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு மிரட்டிட்டு கிடக்கா அப்படின்னு சொல்லுற. சரி, நீ எங்கள் வீட்டை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக நீங்கள் உதவணும், நீங்கள் அந்த புவனா இருக்க வீடை என் வீடு அப்படின்னு நீங்கள் வரணும் அப்படின்னு அந்த இடத்துல ஹெல்ப்பு கேட்குறாங்க. அந்த நபர் சரி உங்களுக்காக நான் வாரேன் அப்படின்னு வராங்க. புவனா இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ரகுராம் வீட்டுக்கு கோர்ட்டு நோட்டீஸை ஒட்டிக்கிட்டு சவால் விட்டுட்டு போன நம்ம புவனா வீட்டுக்கு ஆப்பு வைக்க நம்ம மாயா ரகுராம் இவங்க எல்லாம் ரத்தின வாத்தியாரை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. புவனா அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இவர் எப்படி இங்கே வந்தார்? இந்த ரகசியம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சோம். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை ரகுராம் தூசி தட்டி இப்போ எனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டானே, இந்த மாயை வேற ரத்தின வாத்தியாரை அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம ரகுராம் ஜேசிபியை வர வைக்கிறாங்க. இந்த வீடு புவனாக்குள்ளதே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தின வாத்தியாரை ஏமாற்றி ரூபாயை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரூபாயும் கொடுக்காம இந்த புவனா ஏமாற்றிக்கிட்டு தான் இந்த வீட்டில் இருக்கா. இப்போ ஜேசிபியை கொண்டு வச்சு இவளுக்கு வீட்டை இடித்து தள்ள வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல ஜேசிபியை கொண்டு வச்சு இடித்து தள்ள போகிறாங்க. மண்டைக்கு பைத்தியம் பிடிச்சது கிடங்க. புவனா நிற்கிறாங்க. வசமாக சிக்கிக்கிட்டோம் ரத்தின வாத்தியார் கதை. இப்போ தம்பட்டை அடித்தது மாதிரி ரகுராம் மூட்டி விட்டு ரத்தின வாத்தியாரா இது என் வீட்டுன்னு நிற்காரு, இப்போ என் வீட்டை நான் இடித்து ரத்தின வாத்தியாருக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கேனே, என்ன பண்ண அப்படின்னு மண்டை பிடிச்சிட்டு இருக்க புவனாட்ட ரகுராம் பேசுகிறாங்க. என்ன புவனா தலை சுத்தது மாதிரி இருக்கா?
முதல்ல இதெல்லாம் சரியாகணும்னா எங்கள் வீட்டில் நீ கோர்ட்டு மூலமாக கொண்டு வந்து ஒட்டுன அந்த நோட்டீஸை கிழிச்சு எரிஞ்சிட்டு உன் கையால் போ, இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் வசமாக என்ன ரகுராம் ஃபேமிலி லாக் பண்ணிட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு வந்து உணராங்க. வேற இப்போ நம்ம வீட்டை காப்பாற்றணும்னா நம்ம ரகுராம் வீட்டில் ஒட்டியிருக்க அந்த நோட்டீஸை கிழிச்சு எரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நோட்டீஸை போய் வந்து கிழிச்சு சுக்கு நூறாக போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா மாயா, நான் சொன்னதை நிறைவேற்றிட்டேன்னா நீ வந்து கோர்ட்டு நோட்டீஸ் எங்கள் வீட்டில் உள்ளதை உன் கையாலே கிழிக்க வைப்பேன் அப்படின்னு வந்து சொன்னால இப்போ உன் வீட்டுக்கு தான் செக்கு, புரிஞ்சுதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா புவனா அதிர்ச்சியில் போகிறாங்க. எங்கேயோ இருக்காரு ரத்தினவாத்தியார், அவர் இறந்துட்டாருன்னு கூட நினச்சிட்டு இருந்தேன், அவரையே கண்ணு முன்னாடி கொண்டு விட்டு என்னை கதிகலங்க வச்சு செய்யிட்டா இந்த மாயா அப்படின்னு வந்து கொதித்து எழுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த வீட்டில் சிவரஞ்சனியின் பையனுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வீட்டை எழுத நேரம் சிவரஞ்சனி பையனுக்கும் ஒரு பகுதி நம்மளை மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் இது காமனானது, அது நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் இருக்கணும், எங்கேயோ இருந்த முகம் தெரியாத சிவரஞ்சனி பையனுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து பத்மாவும் பார்வதியும் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாயா எல்லாமே வந்து தவிடுபொடி ஆக்குறாங்க. இந்த சைடு என்னை கதிர் தான் சிவரஞ்சனியின் பையன், ரகுராம் வீட்டு வாரிசுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்க நேரம் கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு எதுக்கு ரகுராம் குடும்பத்தை வந்து குடையணும்னு பார்த்துட்டு இருந்தா இதுவே போதுமே, அந்த கதிரை உயிரோடி விடக்கூடாது, கதிரை வந்து சாகடிக்கணும், அவன் செத்து கிடக்க நேரம் தான் ரகுராமுக்கு வந்து தெரியணும் உண்மையாட்டே சிவரஞ்சனியின் மகன் இதுதான் என்னோட மருமகன் கதிர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மை தெரியணும். அவன் உயிரோடி இருக்க நாள் வரை அவனை வந்து பாவம் அப்படின்னு வந்து ஓரங்கட்டி என் பொண்ணு கூட ஒழுங்காக சேர்ந்து குடும்பம் நடத்த விடாமல் சொத்து ஒத்து கொடுக்க முடியாமல் எதையுமே அனுபவிக்க முடியாமல் அவனை ஓரங்கட்டி வாழ்க்கையை வந்து தள்ளுனே. ஆனால் இப்போ அவனை இழந்து இருக்கேன், அவன் வந்து இந்த வீட்டோட வாரிசு, அவனுக்கு முறையாக கொடுக்க வேண்டிய சொத்தை என் தங்கச்சியும் அனுபவிக்க முடியாமல் அவன் பையனும் அனுபவிக்க முடியாமல் நான் அது வந்து பாவியாவிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் காலம் ஃபுல்லாக நொந்துக்கிட்டே வந்து சாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கெட்சை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நம்ம புவனா அதுக்காக வந்து கதிரை உயிரோடி இருக்கக்கூடாது, கதிரை போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து ரவுடிகளை செட் பண்ணி கதிரின் கதையை முடிக்க நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாயை தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம கதிர்க்க வந்து சாகடிக்கிறதுக்கு இந்த புவனா ஸ்கெட்சு போடுறா. ஆனால் நம்ம ரகுராம் பெரியப்பா கிட்ட இந்த உண்மையை சீக்கிரமாக சொல்லிடணும், ஏன்னா இந்த உண்மையை வச்சு தானே வந்து ரகுராமுக்கு தெரியாதுன்னு கதிரை படிவாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா இந்த புவனா. அப்போனா இந்த விஷயத்த நம்ம பெரியப்பா கிட்ட போட்டு உடைச்சிட்டேன்னா அவளுக்கு வந்து வேற ஒரு த்ரில்லிங் இருக்காது, அது பிறகு அவள் எதையும் பண்ண முடியாது, கதிரை சேஃப் ஆக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா வந்து ரகுராம் கிட்ட வந்து உண்மையை உடைக்கிறாங்க. நம்ம தேடிட்டு இருக்க நம்ம வீட்டு வாரிசு நம்ம வீட்டில் உள்ள நபர் தான், அது யாரு கதிர் அப்படின்னு சொன்னாரோ. ஆமாம், அன்னைக்கு கிருஷ்ண தேசத்தில் வந்தப்போ கூட அந்த கண்களை நான் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், அப்போ இவன் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவரஞ்சியின் பையன் கதிரை போய் வந்து கட்டி பிடிச்சி இந்த வீட்டு வாரிசு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து வீட்டுக்கு அழைக்கிறாங்கங்க.